இப்போ எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம், ஏஐ கிரியேட்டர்ஸ் நிஜமா மனுஷங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுமா? இன்ஸ்டாகிராம்ல இருக்க அந்த ஏஐ மாடல்ஸ்ல இருந்து யூடியூப்ல இருக்க ஏஐ அவதார்ஸ் வரைக்கும் எல்லாமே அச்சாஸ்லாம் நம்மள மாதிரியே இருக்கு. அப்போ நம்ம கெதி என்னதான்? வாங்க லாஜிக்கா பேசலாம். ஃபர்ஸ்ட் ஏஐ கிரியேட்டர்ஸோட பலம் என்னன்னு பார்ப்போம். இவங்களுக்கு தூக்கம் கிடையாது, சம்பளம் கிடையாது, ஆனா 24/7 வேலை செய்வாங்க. ஒரு நிமிஷத்துல 100 லாங்குவேஜஸ் வரைக்கும் பேச முடியும். பார்க்க எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. இதனாலேயே நிறைய பிராண்ட்ஸ் இப்போ ஏஐ மாடல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது லாபம் தான். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால தகவல்களை கொடுக்க முடியும், ஆனா ஒரு மனுஷனோட ட்ரூ எமோஷன்ஸை கொடுக்கவே முடியாது. ஒரு மனுஷன் பேசுற அந்த அத்தென்டிசிட்டி, அந்த ஒரு வைப், அப்புறம் நம்ம ஊருக்கே ஏத்த கிண்டல் கேலி, இது எதையுமே ஒரு ஏஐயால கொண்டு வர முடியாது. ஆடியன்ஸ்க்கு எப்பவுமே ஒரு ஹியூமன் கனெக்ஷன் தேவைப்படுது. உண்மையை சொல்லணும்னா ஏஐ நம்மள ரீப்ளேஸே பண்ணாது. ஆனா ஏஐ ஒரு அசிஸ்டண்டா யூஸ் பண்ற கிரியேட்டர்ஸ் மற்றவங்களை விட ரொம்பவே வேகமா வளருவாங்க. உதாரணத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறது, தம்ப்நெயில் ரெடி பண்றது, வீடியோ எடிட் பண்றதுன்னு நீங்க ஏஐ யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த வீடியோவோட மொத்த சோல் அண்ட் ஐடென்டிட்டி நீங்களா தான் இருக்கணும். 2026ல ஜெனரிக் கண்டென்ட் போடுறவங்களுக்கு தான் ஆபத்து. நீங்க மத்தவங்க போடுற அதே வீடியோவை காப்பி பண்ணி போட்டீங்கன்னா அதை ஏஐ உங்களை விட வேகமா பண்ணிடும். ஆனா உங்களுக்கே ஒரு யூனிக் ஸ்டைல் இருந்தா உங்களை யாராலையும் ரீப்ளேஸே பண்ண முடியாது. சோ ஏஐ பார்த்து பயப்படாதீங்க. அதை நமக்கு சாதகமா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கோங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏஐ பெஸ்டா இல்ல மனுஷங்க பெஸ்டா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நுட்பம்க்கு ஒரு லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.